to conduct an annual day celebration for a nursery and primary school. Because the students, the way how they are going to behave in the stage, the students they are very casual. They are not they are not anxious, but it is only the teachers who are all anxious. So when the students were when they were prepared, when they were when they were performing, we were able to see the pressure, the anxiousness from the teachers. It would have been weeks of effort taken by the teachers to prepare the students for this special occasion. So I would like to thank all the teachers who have undergone, because I could see the teachers' faces when the students were performing. Big congratulations to all the teachers and to the parents. இப்போ இன்னைக்கு வந்து இந்த இன்றைய தலைமுறை, சென்ற தலைமுறை, இப்போ நாங்கள் எங்களுடைய தலைமுறை வேற, உங்கள் தலைமுறை, இன்னைக்கு இருக்கிற எங்கள் ஜென்ரேஷன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். என்ன நான் டிஃப்ரெண்ட்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் 1992 நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ நான் ஜாயின் பண்ணும்போது தமிழ்நாட்டில் வந்து 8 மெடிக்கல் காலேஜ் இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 750 to 775 எம்பிபிஎஸ் சீட் இருந்துச்சு. அன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை வந்து 6 கோடி பேர். ரஃபா இருந்த சீட் வந்து ஒரு 750 அப் டு 800 சீட்ஸ் இருந்துச்சு, இன்க்ளூடிங் ஜிப்மர் பாண்டிச்சேரி. அவ்வளோதான், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து எம்பிபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு. இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் மட்டும் இருந்துச்சு. அண்ட் தேர் அரௌண்ட் 6 to 8 ப்ரைவேட் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்போதைக்கு இருந்துச்சு. பிகாஸ் 1983 to 85 தான் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் வர ஆரம்பிக்குது. அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜோடைய ஸ்ட்ரென்த் இன்டேக் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10,000 to 13,000 இன்டேக் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பிடிஎஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 காலேஜ் தான், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஜிடிசின்னு சொல்லுவோம் மெட்ராஸ்லேயும், ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1980 ஆரம்பிச்சது. 2 காலேஜ், 2 சீட் இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லி அப்படியே வளர்ப்பாங்க. அப்போ சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது, எந்த ஊருக்கு போவோன்னு தெரியாது. இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 12th ஸ்டாண்டர்டில் ரஃபாக எழுதக்கூடிய இன்ஜினியரிங் ரஃபாக எழுதக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், those are all applying for HSC and board exam, CBSE and ICSE. If you take all the numbers, the total numbers will not cross 8.75 lakh. It is almost constant for past 2 to 3 years. 8,75,000 சீட்டு தான், 8,75,000 பேர் வந்து 12th ஸ்டாண்டர்ட் எழுதுறாங்க. இப்போ அதே இது எத்தனை சீட் இருக்குது அப்படின்னு இப்போ பார்ப்போம். அப்படின்னா நான் எம்பிபிஎஸ் ஏறும்போது 800 இருந்த எம்பிபிஎஸ் சீட்டை இன்னைக்கு 13,245. இந்த வருஷம் 200, அதாவது 2025-26க்கு 13,025 சீட் இருக்கு. அதே இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா 4.5 லட்சம் சீட்டு மேலே இருக்கு, விச் இன்க்ளூட்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஆல்சோ. அதே மாதிரி நீங்கள் பிடிஎஸ் அப்போ நான் 200 சீட்டு சொன்னேன். இப்போ 2,429 டென்டல் காலேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3,000 சீட்டு வந்து பிடிஎஸ் சீட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, வெட்டினரி சயின்சஸ் எல்லா சீட்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா டோட்டலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து 12 லட்சம் சீட் இருக்குது. எழுதக்கூடிய மாணவர்கள் 8,75,000 பேர் தான். அதனால் 12th ஸ்டாண்டர்ட் எழுதுகிற எல்லாருக்குமே ஹையர் எஜுகேஷனுக்கு சீட்டு உறுதி. அதனால் அவங்கள நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆக்கி படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரெண்டாவது, இது அப்படின்னா எம்பிபிஎஸ் மட்டும்தான் படிப்பா அப்படின்னா அதுக்கு தான் நான் இன்னொரு கம்பேரிசன் சொன்னேன். அன்னைக்கு இருந்த 6 கோடி பேருக்கு 800 சீட் இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கிற 8 கோடி பேருக்கு 13,000 சீட் இருக்கு. உலக சுகாதார நிறுவனம் WHO உடைய ஸ்டாண்டர்ட் படி என்ன சொல்றாங்கன்னா 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணுங்கிறது தான் WHO உடைய எய்ம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 645 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறோம். அதனால எம்பிபிஎஸ்க்கு தான் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் 2026 நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன படிப்பு படித்தாலும் நல்ல வேலை இருக்கு, நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய வேலை இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, இப்போ வந்து
ஷால். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் நம்ம போகிறோம். இப்போ நம்ம வந்து இப்போ 12th படிச்சிடுறோம். படித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரோட எய்ம். எம்பிபிஎஸ் மட்டும் படித்து இன்ஜினியரிங் மட்டும் படித்தா நல்ல வேலை கிடைக்குமானா கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு கதையை மட்டும் நான் ஒரு சுருக்கமாக சொல்லிட்டேன். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஃபோர்ட் கார் நம்ம பார்த்துருப்போம், முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை, இப்போ திருப்பி வரப்போகுது. ஹென்ரி ஃபோர்டு தான் அதோடைய நிறுவனர். ஹென்ரி ஃபோர்டு வந்து அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது 1970s ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு. அவரோட கம்பெனிக்கு ஹீ வாண்டட் டு அப்பாயிண்ட் ஃபார் அ டாப் பொசிஷன் ஃபார் ஹிஸ் ஃபோர்ட் ஃபேக்ட்ரி. அப்போ ஹீ கால் 2 of them. 2 நண்பர்கள், 2 பேருமே பிறந்ததுலேருந்து ஒன்றாவே வளர்ந்தவங்க, ஒன்றாவே படித்தவங்க, ஒரே டிகிரி முடித்தவங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நீங்கள் அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஒரே மாதிரி இருக்கிறவங்க. 1% or 1/2% தான் முன்ன பின்ன ஒரு சில அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் 2 பேருக்கு வித்தியாசம். அவருக்கு எப்படி அவங்க 2 பேரில் யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அவருடைய கம்பெனிக்கு ஃபோர்ட் ஃபேக்ட்ரிக்கு யூஎஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணி வைக்கணும், ஒருத்தர் தான் வைக்க முடியும். சரிட்டு 2 பேரும் இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் முதல் நாள் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலை அவர் வந்து அன்னைக்கு சொல்கிறாரு, நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹோட்டலில் பார்ப்போம் இன்டர்வியூக்கு அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க, ஹோட்டலுக்கு எதுக்கு நம்மளை இப்போ இன்டர்வியூக்கு வர சொல்கிறாரு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு 2 பேரும் காலையில் 8:30 மணிக்கு போகிறாங்க. அவர் ஹென்ரி ஃபோர்டும் வந்துடுறாரு. இவங்க 3 பேருமே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாங்க. எல்லாமே சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் இப்போ ஏபின்னு வச்சுக்குவோம் 2 பேர், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை. அதில் வந்து பிஏ சொல்கிறார், யூ ஆர் அப்பாயிண்டட் ஃபார் தட் ஜாப் அப்படிங்கிறாரு. உடனே ஏயும் பிங்க 2 ஒன்றும் நம்மள்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கலையே, நம்ம வந்து அப்பாயிண்டட்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு அவர் கேட்குறாங்க. அகடமிக் வைஸ் நீங்கள் எல்லாருமே கரெக்டுன்னு அதை நான் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக நான் வரலை. நான் வந்து என் கம்பெனியை உங்களை நம்பி நான் ஒப்படைச்சா எப்படி நடத்துவீங்கிறது நான் பார்க்குறதுக்காக வந்தேன். உள்ளே என்ட்ரு பண்ணும்போது இப்போ பிஏ தான் அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. பி வந்து கதவை திறந்து விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் போனதுக்கப்புறம் அவர் உள்ளே வர்றாரு. நானும் அந்த ஏவும் உட்கார்ந்ததுக்கப்புறம் பி உட்கார்றாரு. வெயிட்டர் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் எடுக்க வரும்போது போங்க போங்க அப்படின்ட்டு அந்த ஏ சொல்கிறாரு. பி வந்து அவங்கள்ட்ட அமைதியாக பொறுமையாக பேசுகிறாரு. ஏ வந்து எப்போவுமே அவரை ஹென்ரி ஃபோர்டை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறார். அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிற எண்ணத்திலேயே தான் அவர் இருக்கிறாரு. பி வந்து ஒரு மனிதாபிமானத்தோடு தான் இருக்கிறாரு. அந்த மனிதாபிமானம் உங்கள்கிட்ட இருக்கு, அந்த மனிதாபிமானம் தான் என்னுடைய கம்பெனியை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய லாயர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல மனிதாபிமான ஒரு மனிதன் மதிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாங்களா அப்படின்னா அது நிச்சயமாக எண்ணி பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இந்த மனிதாபிமானம் இப்போ சமீபத்தில் ஒரு 10 வருஷத்தில் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை சக மனிதரை மதிக்கிறதுங்கிறது குறைஞ்சு போயிடுச்சு. இதை இம்ப்ளீட் பண்ணுற இதை ப்ரீச் பண்ணுறது தான், இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் schools. The teachers, they will take care of your students, your child, your ward in the school, but the main role or the most important role is lies with the parents. நீங்க வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைங்க பார்க்கும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு, இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே, அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான் இனிஷியலாக ஒரு ரோல் மாடல். ஸோ தே வில் பி அப்சர்விங் யூ ஒன்லி. நீங்கள் எப்படி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அவங்கள அறியாமலே அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் பி நைஸ் வித் தெம், ஆல்வேஸ் be positive with them, spread only the positive vibes to your children. Only these qualities will make them to shine in the future India. With these words, I wish all the kids who are going to get the prizes and their some awards for their year-long work which they have undergone through the school this year. I wish them
And I wish all the parents, I wish all the teachers, I would like to thank the management once again for giving me this opportunity to take part in this annual day function. Thanks to all.